எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகின்றார். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகின்றார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம். பரிசுத்த வேதாகமத்தில் யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில், ஆதலால் அவர்கள் வந்து தம்மை ராஜாவாக்கும்படி பிடித்து கொண்டு போக மனதாய் இருக்கிறார்கள் என்று இயேசு அறிந்து மறுபடியும் விலகி தனியே மலையின் மேல் ஏறினார் என்று வாசிக்கிறோம். இந்த சந்தர்ப்பம் எப்பொழுது நடைபெற்றது என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 5 அப்பம் 2 மீன்களை கொண்டு 5000 புருஷர்கள் மாத்திரம் இருக்கக்கூடிய ஒரு கூட்டத்தை அவர் போஷித்தார். புருஷர்கள் மாத்திரம் 5000 பேர் என்று சொன்னால், அங்கே ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் சேர்க்கும் பொழுது குறைந்தது 10,000, 12,000, 15,000 பேர் இருந்திருக்கக்கூடும். அவ்வளவு பெரிய கூட்டத்தை 5 அப்பம் 2 மீன்களை மாத்திரம் கொண்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திருப்தியாக போஷித்தார். அது சாப்பிட்டு முடித்த அந்த ஜனங்கள் இவரை ராஜாவாக்க வேண்டும் என்று பிடித்து கொண்டு போக மனதாயிருந்தார்கள். அருமையானவர்களே, தேவகுமாரனாகிய கிறிஸ்து அப்படி ராஜாவாக விரும்பவில்லை. அவர்களிடத்திலிருந்து அவர் பிரிந்து போனார். அவர் இந்த உலகத்திலே மனிதனாக தோன்றினார். ஒரு அடிமையாக, ஒரு வேலை செய்கிறவனாக, வேலைக்காரனாக காணப்பட வேண்டும் என்று விரும்பினார். ஆகவேதான் பிலிப்பியர்களை நாம் வாசிக்கிறோம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து பார்க்கும்போது, அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரணபரியந்தம், அதாவது சிலுவையின் மரணபரியந்தமும் கீழ்ப்பிடிந்தவராகி தம்மைத்தாமே தாழ்த்தினார் என்று பார்க்கிறோம். அவர் அடிமையின் ரூபம் எடுத்து வந்தார். தேவனுடைய சித்தத்திற்கு கீழ்ப்படுகிறவராக வந்தார். சிலுவையின் மரணபரியந்தம் அவர் தம்மை கீழ்ப்படிந்து தம்மை தாழ்த்தினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ராஜாவாக அல்ல, அடிமையாக வந்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவராக வந்தார். பாவிகளாகிய நமக்கு ஒரு விடுதலையை உண்டு பண்ண வேண்டும். நம்மீது வர வேண்டிய பாவத்துக்கு தக்கதான தண்டனையிலிருந்து நம்மை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி நமக்கு வர வேண்டிய தண்டனையை அவர் சிலுவையிலே ஏற்றுக்கொள்ளும்படியாக வந்தார். ஒரு தாசனைப் போல, ஒரு அடிமையைப் போல, ஒன்றும் இல்லாதவராக அவர் தம்மைத்தாமே வெறுமையாக்கினார் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். அருமையானவர்களே, ராஜாவாக அவர் இந்த உலகத்திலே வர விரும்பவில்லை. ஆனால் அவர் ராஜாதி ராஜா. இந்த உலகத்தை நியாயம் தீர்க்கிறவராக, ராஜாதி ராஜாவாக வெகு சீக்கிரத்திலே அவர் மீண்டும் வரப்போகிறார். இன்று கிருபையின் நாட்கள், இரக்கத்தின் நாட்கள். இந்த உலகத்திலே பாவத்திலே ஜீவித்து கொண்டிருக்கின்ற மனிதர்களாகிய நாம் அந்த பாவத்தின் தண்டனையிலிருந்து, தேவனுடைய நியாய தீர்ப்பிலிருந்து விடுதலை அடைய வேண்டுமானால், அடிமையாய் வந்து நமக்கு பதிலாக தம்மை ஒப்பு கொடுத்து நமக்கு வர வேண்டிய தண்டனையை தன் பேரில் ஏற்றுக்கொண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தால் போதும், நாம் தேவனுடைய பிள்ளைகளாக, பாவம் மன்னிக்கப்பட்டவர்களாக மாறலாம். நீங்களும் இந்த சந்தோஷத்தை, சமாதானத்தை, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே உங்களுக்காக நாங்கள் செய்யும் ஜெபமாயிருக்கிறது. ஆமென். நன்றி.